Welcome to Bank PO and Clerk Coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear candidates, இன்னைக்கு நம்ம linear arrangement அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல பசில் செக்ஷன் அப்படின்னு ஜெனரலா சொல்லுவாங்க. This linear arrangement, circular arrangement, box and floor arrangement, ranking, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பசில்ஸ். நம்ம நிறைய விடுகதைகள்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சின்ன வயசுல. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஷின் தான் இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங். இதெல்லாம் பியூர்லி லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சில இடத்துல தான் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி தேவைப்படும், மற்றபடி நாமளே யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகலாம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம முக்கியமா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டைரக்ஷன்ஸ். கரெக்டா எப்படி டைரக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது தான். நீங்க எந்த மேப்ல பார்த்தாலும் சரி, this symbol will be there. Top side will be always north, right side east. இது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத் நமக்கு தெரியும், ஈஸ்ட்க்கு ஆப்போசிட் வெஸ்ட். ஓகே, திஸ் டைரக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரியல அப்படின்னா நம்மளால கரெக்டான ஆன்சர் அரைவ் பண்ண முடியாது. கொஷின்ல வந்து தே ஆர் ஃபேசிங் நார்த், தே ஆர் ஃபேசிங் ஈஸ்ட், அந்த மாதிரி சம் சென்டென்சஸ் இருக்கும். அந்த சென்டென்சஸ்க்கு நமக்கு கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காக டைரக்ஷன்ஸ் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அண்ட் தென் ரைட் அண்ட் லெஃப்ட். நம்மள சில பேருக்கு டவுட் இருக்கும், இங்க இருந்து பார்த்தா ரைட் வர்றது, அந்த சைடு இருந்து பார்த்தா லெஃப்ட்ல தெரியுது, எது ரைட்டு எது லெஃப்ட்னு எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப், கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு மோட் மூலமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஸ்கிரீன், உங்களுக்கு முன்னாடி தெரியுற ஸ்கிரீன்ல உங்க ரைட் ஹேண்ட் சைடு, உங்க வலது கை பக்கம் இருக்கிறது தான் ரைட். இதுதான் ரைட். உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் லெஃப்ட். இங்க ஸ்கிரீன் பார்க்குறோம், எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் பார்க்க போறோம். ஸோ கொஷின் பேப்பர்ல கொஷின் படிக்கும்பொழுது நீங்க அதை சால்வ் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது பார்க்குறீங்களோ அதுதான் ரைட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, உங்க லெஃப்ட் ஹேண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் லெஃப்ட் சைடு. ஓகே, இதுவே இந்த கொஷின் பாருங்க, திஸ் இஸ் ஃபேசிங் சவுத். ஃபேசிங் சவுத்னா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, டவுன்வர்ட்ஸ். நீங்க விஷுவலா இமேஜின் பண்ணுங்க, நீங்க சவுத் சைடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்க லெஃப்ட் ஆயிடும், இந்த சைடு உங்க ரைட் ஆயிடும். நீங்களே சவுத் சைடு பார்த்து நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே நார்த் சைடு பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படி பார்த்து நிக்கிறோம்னு அர்த்தம். டாப் சைடு ஃபேசிங் நார்த். நார்த் சைடு பார்க்கும்போது இது வந்து ரைட் ஆயிடும், இந்த பக்கம் லெஃப்ட் ஆயிடும். கரெக்டா? ஸோ ஃபேசிங் நார்த் அண்ட் ஃபேசிங் சவுத், நம்ம எந்த பக்கம் பார்த்து நிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் லெஃப்ட் மாறும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஈஸ்ட் நோக்கி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணுங்க, ஈஸ்ட் நோக்கி நிக்கிறீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ரைட் சைடு ஆயிரும், இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆகும். கரெக்டா? அந்த மாதிரி நார்த் ஃபேஸ் பண்ணா எப்படி வரும், சவுத் ஃபேஸ் பண்ணா எப்படி வரும்ன்ற கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரியணும்.
நார்த் இமேஜின் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம நேரா பார்த்துட்டு இருக்கோமே இப்ப ஸ்கிரீன், அதே டைரக்ஷன் மாதிரி தான் நார்த். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது லெஃப்ட். இதுவே சவுத் ஃபேஸ் பண்ணா இதுக்கு ஆப்போசிட், உங்க ரைட் சைடு லெஃப்ட் ஆயிடும், லெஃப்ட் சைடு ரைட் ஆயிடும். அல்லது நீங்க சவுத் ஃபேஸ் பண்ணி நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ரைட் ஹேண்ட் எந்த பக்கம் இருக்கோ அது ரைட்டு, அது இந்த பக்கம் தான் வரும். ஓகே, லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட். இது பேசிக். அண்ட் தென் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ்ல எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இட் கேன் பி a சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் அப்படின்னா என்ன? லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, லீனியர்னா நேரா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பர்சன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்கன்னா இங்க ஒரு பர்சன், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நம்ம மூவி தியேட்டர்ல போய் உட்காடுறோம் அப்படின்னா லீனியர் ஷேப்ல உட்காடுறோம் வரிசையா. அல்லது ஒரு கியூல நிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்போம் நேரா, 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கிறதுக்கு பேர் தான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ரவுண்டா இருப்பாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அல்லது ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள்ல இருக்குது அப்படின்னா அது வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் டைப்ல வரும். அது நம்ம இன்னொரு டாபிக்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒன்லி லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம். ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல நார்த் டைரக்ஷன் பார்த்து வரிசையா சில பேர் உட்காந்துருக்காங்க அல்லது நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா that will be called single linear arrangement. ஓகே, இதுவே சில பேரு நார்த் நோக்கி நின்றுட்டு இருக்காங்க, சில பேர் ஆப்போசிட்ல சவுத் நோக்கி நின்றுட்டு இருக்காங்க. மேபி சில கேம்ல பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நிற்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா that will be called as double linear arrangement. ஓகே, நெக்ஸ்ட் சில ஹிண்ட்ஸ். இந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன் சால்வ் பண்றதுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் விஷுவலைஸ் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி நின்னா எப்படி இருக்கும், ரைட் சைடுலாம் என்னென்ன இருக்கும், லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்கும், டைரக்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்பனையா நம்ம நின்று பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல நின்னா இந்த டைரக்ஷன் தான் வருது, ரைட் சைடு இந்த டைரக்ஷன் வருது, லெஃப்ட் சைடு இந்த டைரக்ஷன் வருது. கொஸ்டின்ல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ரைட் சைடு யார் நிக்கிறாங்க, லெஃப்ட் சைடு யார் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அது கொஸ்டின் எக்ஸாம்பிள் வரும்பொழுது பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, அதுல கிளியரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோ த்ரூ தி ஃபுல் கொஸ்டின் ஒன்ஸ், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க வேகமா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. there are two different types of statement. ஒன்னு வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் இருக்கு, 1 2 3 4 5, 5 பொசிஷன்ல 5 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யார் 5 பேர்னா ABCDE இப்படி 5 பேர் இருக்காங்க. ஏ வந்து பிக்கு ரைட் சைடு இருக்காங்க, ஏ இஸ் ரைட் ஆஃப் பி. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன அர்த்தம்? பிக்கு ரைட்ல ஏ இருக்காருன்னு அர்த்தம். இப்ப இங்க பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் ரைட் ஆஃப் பி அப்படின்னா பிக்கு ரைட் சைடு. இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். எங்க வந்தாலும் பிக்கு ரைட் சைடு தானே, இல்லையா? அப்ப this will be called indirect statement. Okay, A is fourth from left. இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுதான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஏ வந்து ஃபோர்த் ஃப்ரம் லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த்து அப்படின்னா கண்டிப்பா ஏ இங்க தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். டைரக்டா நமக்கு சொல்லிட்டாங்க. நிறைய கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஈஸியா ஃபில் ஆகக்கூடிய பெராமீட்டர்ஸ். அதனால அந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். அது 2-3 ஸ்டேட்மெண்ட் நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ண முடியும். எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும், எங்க எங்க வரும், எங்க எங்க வராது அப்படின்ற மாதிரி. அதனால டைரக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் டிரா தி டயக்ராம் வித் டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ். ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு 2 or 3 டயக்ராம்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எது ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அதனால பாசிபிலிட்டி டயக்ராம் அட்லீஸ்ட் ஒரு 2 டயக்ராமாச்சும் வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க இது ஒன்று இந்த மாதிரி வரும், இல்லைன்னா இன்னொரு மாதிரி வரலாம் பேஸ்ட் ஆன் தி கிவன் ஸ்டேட்மெண்ட். அதனால பாசிபிலிட்டி டயக்ராம் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஒரே ஒரு டயக்ராம் வச்சு அடிச்சு அடிச்சு போட்டுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் லீட் டு எ கன்ஃபியூஷன். அதனால ட்ரை டு அவாய்ட் சால்விங் யூசிங் ஒன்லி ஒன் டயக்ராம். அதனால பாசிபிலிட்டிஸ் என்னென்ன வருமோ அதெல்லாம் வரைஞ்சி பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். when we are facing north, right side means east, இல்லையா? இதுதான் நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். when we are facing north, our right side will be east, left side will be west. இதுவே when we are facing south, our right side will be west, left side will be east. ஓகே, இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க நிக்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்பி சவுத் சைடு திரும்பி நின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த பக்கம் வரும்னா ஈஸ்ட் சைடு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. எந்த டைரக்ஷனுமே சொல்லல அப்படின்னா யூ மே ப்ளீஸ் இமேஜின் நார்த் சைடு நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு சால்வ் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா நம்ம நேரா பார்த்துட்டு இருக்குமே கொஸ்டின் பேப்பரை, அதே டைரக்ஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ஷன் எதுவுமே சொல்லலைன்னா எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பட் டைரக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாரும் ஈஸ்ட் பார்த்து நிற்கிறாங்க இல்லை சவுத் பார்த்து நிற்கிறாங்கன்னா அந்த டைரக்ஷனை இமேஜின் பண்ணிக்கிட்டு தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் தட் வில் பி இண்டிகேட்டட் இன் தி கொஸ்டின். இது எல்லாத்தையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்றதுக்கும் இமீடியட் ரைட் லெஃப்ட்ன்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் இந்த விஷயத்துல தான் தப்பு பண்ணுவோம். அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 5 பேர் இருக்காங்க. பர்சன் 1 இஸ் லெஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்றாங்க. 2 வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. 2க்கு ரைட் சைடு எது? இதுதான் ரைட். லெஃப்ட் சைடு எது? இதுதான் லெஃப்ட். 1 இஸ்
டு தி லெஃப்ட் ஆஃப் 2 அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடு ரெண்டாவதுக்கும் லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ரெண்டாவதுக்கு லெஃப்ட்னு ஒன்னே இங்க தானே வரும், இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா தட் வில் பி ராங். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒன்லி இமீடியட் லெஃப்ட் அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் ஓகே இந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இமீடியட் ரைட்னா இங்க வரும். ஓகே, இந்த இமீடியட்ன்ற வேர்டு வரல அப்படின்னா லெஃப்ட் சைடு எங்க வேணாலும் வரலாம், எந்த பொசிஷன்ல வேணா வரலாம். 7 பேர் இருக்காங்கன்னா இங்க வரலாம், இங்க வரலாம், எங்க வேணாலும் வரலாம். இதுவே இமீடியட்னு கொடுத்தா அந்த நம்பருக்கும் அட்ஜசண்டா தான் வரும், பக்கத்துல தான் வரும். ஓகே, சில டைம் இந்த அட்ஜசன்ட் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்துல அல்லது நெய்பர் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. நெய்பர் அப்படின்னாலும் பக்கத்துலன்னு அர்த்தம். நம்ம ஜென்ரலா வீட்ல எல்லாம் சொல்லுவோம் எங்க நெய்பருங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நெய்பர், நெய்பர்ஹுட், அட்ஜசன்ட், இமீடியட் இப்படின்ற வேர்டெல்லாம் வந்ததுன்னா பக்கத்து பர்சன் அல்லது பக்கத்து ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, எய்தர் நெய்தர் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எய்தர் அப்படின்னா எய்தர் ஆர், நெய்தர் அப்படின்னா நெய்தர் நார் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா இண்டிகேட் பண்ணுவாங்க. எய்தர் ஆர் அப்படின்னா ஒன்னு இது அல்லனா அது அப்படின்னு அர்த்தம். ஒன்னு ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, அல்லது ஏ வந்து ஏ இஸ் எய்தர் இன் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆர் இன் தி தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்னு ஏ இங்க வரும் இல்லனா இங்க வரும் அப்படின்னு அர்த்தம். ஒன்னு இங்க இல்லனா அங்க. இதுவே ஏ இஸ் நெய்தர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நார் தேர்ட் பொசிஷன் அப்படி சொல்றாங்கன்னா அங்க இல்லன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் a நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெய்தர் நார் அப்படின்றது. ஸோ நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் தேர்ட் பொசிஷன் அப்படி சொல்றாங்கன்னா ஏ இங்க வராது, இங்க வராதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எய்தர் ஆர் நெய்தர் நார் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து இந்த மாதிரி ஹரிசான்டலா நின்னாங்கன்னா ஒரு ஸ்டேடியம் அல்லது மூவில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இதுவே கியூல நிக்கிறாங்க இந்த டைரக்ஷன்ல 1 2 3 4 5 இப்படி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ahead அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம், behind அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம். A is ahead of B அப்படின்னா இப்ப B இங்க இருக்காங்க அப்படின்னா A is ahead of B னா B க்கு முன்னாடி A இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஓகே, immediately ahead of B அப்படின்னா கண்டிப்பா இங்க தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். behind B னா B க்கு பின்னாடி, அப்ப இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இன்னொரு பொசிஷன் இருந்துச்சுன்னா இங்க இருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தென் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்னா 5 பேர் இருக்காங்க, ஏ இஸ் இன் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்படின்னா இங்கதான் வரும். ஓகே, கடைசின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னா அதுதான் கடைசி. எக்ஸ்ட்ரீம் ரைட்னா ரைட் எண்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா லெஃப்ட் எண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எண்ட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு அது காமன். எய்தர் ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு ரைட் கடைசியில் இருக்கும் இல்ல லெஃப்ட் கடைசியில் இருக்கும்.
1 2 3 4 5 6 பொசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட்னா ஒன்னு இங்க வரும் இல்லைன்னா இங்க வரும்னு அர்த்தம். நெய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா இங்க வராது, இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம்னு அர்த்தம். ஓகே, நெய்தர் அப்படின்னா என்ன, நெகட்டிவ், ரைட் ஹேண்ட்லயும் வராது லெஃப்ட் ஹேண்ட்லயும் வராது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ரெண்டு பொசிஷன்லயும் வராது அப்படின்னு அர்த்தம்னா அப்ப மீதி எங்க வேணாலும் வரலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம், நிறைய ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கணும். அதனால நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜில் யூஸ் ஆகும் ஃபைனலாக அரேஞ்ச்மெண்ட்டு அரைவ் பண்ணுறதுக்கு. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான். செகண்ட் ஃப்ரம் தி ரைட் அப்படின்னு என்ன அர்த்தம், இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட். செகண்ட் ஃப்ரம் தி ரைட்னா ரைட்ல இருந்து 1 2 இந்த பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட்னா 1 2 3 இந்த பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து மூணாவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நாட் செகண்ட் ஃப்ரம் தி ரைட், நாட் ஸ்டாண்டிங், இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை வச்சு சால்வ் பண்றது கஷ்டம். அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம எலிமினேஷனுக்காக அது யூஸ் ஆகும். அது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்ப ஒரு பேசிக் கொஸ்டின் பாருங்க, இதுதான் given statements. A, B, C are standing all facing north. First statement. அதுக்கப்புறம் A is standing to the right of B. B is not standing in the middle of A and C. இப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நாம இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா சால்வ் பண்ண வேண்டியது டைரக்ஷனை முதல்ல வரைஞ்சிக்கோங்க. நார்த் சவுத், this is east, this is west. ஓகே, டைரக்ஷன் வரைஞ்சிட்டு தான் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம ஃபாலோ பண்றோம். ஏ பி சி ஆர் ஸ்டாண்டிங் ஆல் ஃபேசிங் நார்த். நார்த் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏ பி சி மூணு பேர் நார்த் நோக்கி நிக்கிறாங்க, அதாவது இந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க அப்படின்றத மூணு கோடு போட்டுக்கலாம். ஏ இஸ் ஸ்டாண்டிங் டு தி ரைட் ஆஃப் பி அப்படின்னு என்ன அர்த்தம், பிக்கு ரைட்ல தான் ஏ இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏ இஸ் ஸ்டாண்டிங், எங்க ஸ்டாண்டிங், ரைட் ஆஃப் பி. பி இருக்கிறாருன்னா அவருக்கு ரைட்ல ஏ நிக்கிறாங்க. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணும்போது திஸ் வில் பி ரைட், திஸ் வில் பி லெஃப்ட். ஓகே, அப்ப ஏ வந்து பிக்கு ரைட்ல இருக்கிறாருன்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும். பி இங்க நின்னா ஏ இங்க வரும். ஓகே, பி இங்க நின்னா ஏ இங்க வரும். அப்பதான் ஏ இஸ் ஸ்டாண்டிங் டு தி ரைட் ஆஃப் பி அப்படின்னு வரும். மூணாவது பாசிபிலிட்டி, பி இங்க வராதா அப்படின்னா வராது. ஏன்னா ஏ வந்து ரைட்ல நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் தான் இடம் இல்லையே, அதனால இந்த பாசிபிலிட்டி வராது. ஸோ தேர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ் ஃபார் அஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, பி இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன் தி மிடில் ஆஃப் ஏ அண்ட் சின்றாங்க. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சி இங்க வரும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சி இங்க வரும். B is not standing in the middle of A and C னா இந்த பாசிபிலிட்டி வராது. Okay, therefore the final answer will be BAC. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். புரியுதா? பேசிக் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஏபிசி நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஏ இஸ் ஸ்டாண்டிங் டு தி ரைட் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம இமீடியட் ரைட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க கூடாது. இதே இன்னொரு பாசிபிலிட்டி கூட வரலாம்.
பாருங்க, பி ஏ இப்படியே வரலாம். ஓகே, சி ஏபிசி ஆர் ஸ்டாண்டிங் ஆல் ஃபேசிங் நார்த். இங்கே நார்த் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏ இஸ் ஸ்டாண்டிங் டு தி ரைட் ஆஃப் பி. ஆமா, பிக்கு ரைட்ல தான் ஏ இருக்கு. பி இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன் தி மிடில் ஆஃப் ஏ அண்ட் சி. ஏக்கு சிக்கு நடுவில் பி இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்ம போடல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ பாசிபிலிட்டி. therefore ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுவே ஏ இஸ் ஸ்டாண்டிங் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்லி திஸ் வில் பி தி ஆன்சர். பிஎஸ்சி தான் வரும், இது வராது. இம்மீடியட் ரைட்னு அர்த்தம், பிக்கு நெக்ஸ்டே ஏ இருக்காரு ரைட் சைடுன்னு அர்த்தம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. therefore நமக்கு எக்ஸாம்ல மல்டிபிள் ஆப்ஷன் தான் வரப்போகுது. எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை கரெக்டா கிளிக் பண்ணோம். அதே மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணோம். ஸோ இதான் ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் எப்படின்னு சால்வ் பண்ணோம் இப்போதான். ஓகே, ஸோ பிஏசி நமக்கு ஆன்சர் வந்துச்சு. இப்போ சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 6 friends A, B, C, D, E, F. They are sitting in a row facing north. இப்போ நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. C is sitting between A and E. ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, C is sitting between A and E. அப்படின்னா என்ன அர்த்தம்? A இருக்காங்க, E இருக்காங்க, சி வந்து இன் பிட்வீன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சில நோட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் சால்வ் பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்றது ஹெல்ப் பண்ணும். 6 friends, முதல்ல 6 பேர், 1 2 3 4 5 6, இப்படி 6 லைன் போட்டுக்கோங்க. they are facing north அப்படின்னா நார்த் நோக்கி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா this will be their right, this will be their left. okay, D is not at the end அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க D வராது, இங்க D வராதுன்னு அர்த்தம். இட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப D மீதி 4 இடத்துல எங்க வேணாலும் வரலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, B is sitting immediate right of E. அப்ப எப்படி வரும்? B வந்து E-க்கும் இமீடியட் ரைட் இருக்காங்களாம், இப்படிதான் வரும். ஓகே, B is sitting immediate right of E. E-க்கு ரைட்ல B இருக்காங்க, எந்த இடத்துலனா இமீடியட்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். F is not at the right end அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட்னா இது, அப்ப இங்க F-ம் வராது. திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால இமீடியட்டா நம்ம இங்க தான் வரும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகே, இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதை வச்சு எப்படி நம்ம பாசிபிலிட்டி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டி இந்த எண்ட்லயே வராது, இந்த எண்ட்லயே வராது. ஓகே, அப்ப எங்கேயாவது டி இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம் இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சி சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் இ, இந்த மாதிரி வரும். ஓகே, பி சிட்டிங் இம்மீடியட் ரைட் ஆஃப் இன்னா இப்படி வரும். அப்ப பி எங்க வரும்? இங்க வந்துடும். அப்ப பாருங்க, ஏசிஇபி அப்படின்னு வரணும். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏசிஇபி
பாசிபிலிட்டி சொல்றேன். ஏ சி இ பி இப்படி ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பா டி இங்க தான் வந்தாகணும் இல்லையா? இப்போ மீதி இருக்கிறது எஃப். எஃப் இங்க போடுற மாதிரி வந்துடும், ஆனா இங்க எஃப் வராதுன்னு ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி வராது. அப்ப இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி எது? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ சி இ பி இப்படி வந்தாதான் டி இங்க வரும். ஓகே, எஃப் இங்க வரலாம், ஏன்னா இங்க வராதுன்னு சொல்லியாச்சு. அப்ப வேற எங்க பாசிபிலிட்டி? இதுல எல்லாம் ஆல்ரெடி டிஏசி ஃபில் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். அப்ப எஃப்டிஏசி இபி இப்படின்றது தான் ரைட் பொசிஷன். ஓகே, நீங்க பாசிபிலிட்டிஸ் டயக்ராம்ல ஒன்னு ஒன்னா போட்டு பாருங்க, எந்த இடத்துல வரலாம் எங்க வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எஃப் டியும் லாஸ்ட்ல வராது அப்படின்னா மீதி இங்க தான் எங்கேயாவது ஃபில் ஆகணும். பட் நமக்கு ஏஇசிபி வந்தாகணும் கண்டினியூஸா. முதல்ல ஏ ஃபில் பண்ணோம்னா ஏஇசிபி டி இங்க தான் வந்தாகணும். அப்ப எஃப் வர மாதிரி வந்துடும், தட் இஸ் ராங். செகண்ட் பொசிஷன்ல ஏ ஃபில் பண்ணீங்கன்னா ஏசிஇபி வந்துடும், டிக்கு இடம் இருக்காது. ஏன்னா டி இந்த பக்கமும் வராது அந்த பக்கமும் வராதுன்னு ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ தட் இஸ் ஆல்சோ ராங். இப்போ தேர்ட் பொசிஷன்ல ஏசிஇபி இது ஒரே பாசிபிலிட்டி தான். நீங்க ஃபோர்த் பொசிஷன்ல ஏ போட முடியாது, ஏன்னா ஏசிஇ மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும், பிக்கு இடம் இருக்காது. அதனால the only possibility is ஃபர்ஸ்ட்ல எஃப், செகண்ட்ல டி, தேர்ட்ல ஏ, ஃபோர்த் சி, ஃபிஃப்த் இ, சிக்ஸ்த் பி. திஸ் இஸ் தி ரைட் காம்பினேஷன் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. இதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஜென்ரலி இந்த பசில் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெதர் இட் இஸ் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், நமக்கு கொஷினுக்கு அப்புறம் ஒரு 4-5 சப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு 4-5 கொஷின் கேட்பாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சு டக்கு டக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். அதனால இட்ஸ் ஓகே இஃப் யூ டேக் சம் டைம் இன் சால்விங் தி கொஷின். சார் ஒரே கொஷினுக்கு 4 நிமிஷம் ஆச்சுன்னா எப்படி அப்படின்னா நோ வரி, அதுக்கப்புறம் 4 கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் நம்ம. ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கிட்டு. இப்ப இதுல இந்த எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா, how many persons are there to the right of D? டிக்கு ரைட்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, டி இந்த இடத்துல இருக்கு, ரைட் சைடுனா திஸ் சைடு. டிக்கு ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஏ சி இ பி 4 பேர் இருக்காங்க. therefore option D is the right answer. ஓகே, இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, who is in the fourth position? நம்ம சி அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஃபோர்த் பொசிஷன் ஃப்ரம் தி லெஃப்ட், அந்த மாதிரி கிளியரா கேட்பாங்க. ஓகே, ஃப்ரம் தி லெஃப்டா ஃப்ரம் தி ரைட்டா அப்படின்றதெல்லாம் தெளிவா நம்ம கொஸ்டின்ல இருக்கும். who is at the right end அப்படி கேட்டாங்கன்னா the answer is B. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா பண்ணாதான் அதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அரேஞ்ச்மெண்ட் தப்பு பண்ணீங்கன்னா ஃபாலோ கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் தப்பா ஆன்சர் பண்ணிடுவீங்க. 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4மே தப்பா போயிடும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டு ப்ளீஸ் வெரிஃபை யுவர் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் படிச்சு பாருங்க, கரெக்டா தான் நீங்க அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ இதுல பாருங்க, சி சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் டி, ஏக்கும் ஈக்கு நடுவில் சி இருக்கா பார்த்துக்கோங்க, இருக்கு. டி இஸ் நாட் அட் தி எண்ட், டி எண்ட்ல இருக்கக்கூடாது, ஆமா இல்ல. பி சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் இ, எஸ் ஈக்கு இமீடியட் ரைட்ல பி இருக்கு. எஃப் இஸ் நாட் அட் தி ரைட் எண்ட், ஸோ எஃப் ரைட் எண்ட்ல இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ 6th பொசிஷன்ல இருக்கக்கூடாது, இங்க ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. அது இருக்கலாம், ஏன்னா அப்படி ஒன்றும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லல லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி.
ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. ஏன்னா தப்பான அரேஞ்ச்மெண்ட்னா அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய 4-5 கொஸ்டினுக்கும் தப்பான ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? எக்ஸாம்பிள் 2. ABCDEFG 7 பேர் இருக்காங்க. They are sitting in a row facing north. Again நார்த் சைடு தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைரக்ஷன் நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இது ரைட் சைடு, திஸ் வில் பி லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். F is to the immediate right of E அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பா F is immediate right of E னா க்கு அப்புறம் F ன்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா புரிஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. FE ன்னு போட்டீங்கன்னா தப்பு. FE இப்படி அவசரப்பட்டு எழுதிடக்கூடாது. F is to the immediate right of E அப்படின்னா இப்படி எழுதுனீங்கன்னா this is wrong. இதுக்கு என்ன அர்த்தம்? E is to the immediate right of F ன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பக்கம் தான் ரைட்டு. ஓகே, ஏன்னா நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அதனால திஸ் வில் பி ராங். அதனால EF அப்படின்றது வரும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. E is fourth to the right of G அப்படின்னு என்ன அர்த்தம்? G இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபோர்த் ரைட் தான் E அப்படின்றாங்க. இப்போ Gனா 1 2 3 4th E இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பா நமக்கு வரும் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல. E is fourth to the right of G. E வந்து ஃபோர்த்ல இருக்காங்க. எங்க இருக்காங்க? Gக்கு ரைட்ல. ஓகே, ஆல்ரெடி EF வரும்ன்றத கண்டிப்பா F இங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இங்க போட்டிருக்கு. ஸோ எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 6 பேர்த்தோட பொசிஷன். அதுல 3 பேர் எங்கெங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 7ல 6 இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா 2 பாசிபிலிட்டிஸ் வரும். இன்னொரு 7 வரைஞ்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒன்று G முதல்ல வரும், 3 கேப்பு, அப்புறம் EF. இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா G இங்க வரும், 3 கேப்பு, EF. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு நமக்கு பேஸ்ட் ஆன் திஸ் டயக்ராம். ஓகே, இந்த 2 தவிர வேற அரேஞ்ச்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணிட்டோம், செகண்டையும் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். தேர்ட், C is the neighbor of B and D அப்படின்னு என்ன அர்த்தம்? C is the neighbor of B and D னா கண்டிப்பா C வந்து Bக்கும் Dக்கும் நெய்பர் இப்படி வரலாம், அல்லது CBD இப்படி வரலாம். ஓகே, ஸோ 3 கண்டினியூஸா தான் வந்தாகணும். ஆனா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. BCD வரலாம், DCB வரலாம்னா கண்டிப்பா பாருங்க இந்த 3 இடத்துல வரும், இல்லைன்னா இந்த 3 இடத்துல வரும், வேற எங்கேயும் 3 வராது. ஓகே, அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா A ஒன்று இங்க வரும், இல்லைன்னா இங்க வரும். ஏன்னா இந்த 3ல BCD வந்துட போகுது, அல்லது இந்த 3ல BCD வரப்போகுது. இப்போ மீதி இருக்கிற ஒரே இடம் A இங்க தான் இருக்கு. அதனால A வந்து கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட்ல வரும், இல்லைன்னா ரைட் ஹேண்ட்ல வரும். 2 பாசிபிலிட்டி தான். ஓகே, BCDயா DCBயான்னு தான் நமக்கு இப்ப டவுட். அதுக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பர்சன் who is third to the left of D is at one end. இப்ப இதுல BCD போட்டோன்னு வச்சுக்கோங்க. BCD ஃபில் பண்ணோம்னா பர்சன் who is third to the left of D வந்து ஒரு எண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். third to the left of D இதுல எது வருது பாருங்க?
1 2 3 ஜி வருது, ஜி எண்ட்ல இருக்கா இல்ல, அப்ப பிசிடி இதுல வராது, அதனால பிசிடி வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிசிபி வருமா அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டி வந்து வரல, செகண்டோடய முடிஞ்சிருச்சு. தேர்ட்னா இந்த பொசிஷன் இங்க ஒன்று வந்திருக்கணும். ஓகே, அப்ப இந்த காம்பினேஷனே தப்புன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ரைட் காம்பினேஷன் வந்து இதுதான் வரும், இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் கரெக்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பிசிடி வருமா டிசிபி வருமான்னு தான் நம்ம செக் பண்ணணும். பிசிடி ஃபில் பண்ணி பார்ப்போம். பிசிடி. இப்ப பாருங்க, fourth statement, person who is third to the left of D is at one end. Third to the left of D என்ன? C1, B2, G3. So third to the left of D வந்து ஒரு எண்ட்னா எஸ், இது கரெக்டா வருது. அப்ப GBCDEFA இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இது தப்பு. ஓகே, இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியும். பட் இஃப் யூ ப்ராக்டிஸ் மோர், டக்கு டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஓகே, இப்போ இதுக்கான கொஷின்ஸ் என்ன பார்ப்போம். வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் ஏ? ஃபர்ஸ்ட் கொஷின் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, ஏ எங்க இருக்காங்க, பொசிஷன் வைஸும் தெரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ 7th ஃப்ரம் தி லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வகையா இதை சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதனால ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், who are the neighbors of B? B ஓட நெய்பர்ஸ் யார் யாரு பாருங்க, G and C. ஓகே, so GC ஆப்ஷன் B ல கொடுத்திருக்காங்க. This is the right answer. neighbors of B ன்னா B உடைய பக்கத்துல யார் யார் இருக்காங்க. so ரெண்டு பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர். so C and G. ஓகே, third question, who are to the left of C? சிக்கு லெஃப்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, சிக்கு லெஃப்ட்ல ஜியும் பியும் இருக்காங்க, சிக்கு ரைட்ல டிஇஎஃப்ஏ 4 பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம கேட்கறதே சிக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு தான். அப்ப ஜியும் பியும், அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஓகே, ஜி அண்ட் பி. நெக்ஸ்ட், which of the following statement is not true அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பொசிஷன் இங்கே எழுதிப்போம், அப்பதான் ஈஸியா இருக்கும். GBCD, GBCD, அப்புறம் EFA, EFA, இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட். இப்ப which of the following statement is not true? எது சரியில்லை தப்புன்னு கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி எழுத ரீமாடிஃபை பண்ணலாம்? which of the following statement is false? ஓகே, நாட் ட்ரூவும் ஃபால்ஸும் ஒன்று தான். இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ என்ன, E is to the immediate left of D. E is to the immediate left of Dன்றதே தப்பு தான், கரெக்டா? ஏன்னா E is immediate right of D, அதுதான் கரெக்ட். மற்றதையும் செக் பண்ணிடலாமா? A is at one of the end. Yes, this is true. G is to the immediate left of B. இதுவும் true. B க்கு leftல G இருக்காங்க. F is second to the right of D. D ல இருந்து second right Fன்றாங்க. D ல இருந்து second right இது F. இதுவும் true. So எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே,
E is to the immediate left of Dன்றது ஃபால்ஸ். அதுதான் கேட்டிருக்காங்க, இது தப்பு அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Just go through the question. Six people A, B, C, D, E, F are sitting in a straight line. All are facing south. ஸோ இது வரைக்கும் நம்ம நார்த் டைரக்ஷனே வந்ததுனால ஈஸியாக சால்வ் பண்ணோம். இப்போ வந்து முதல் முறையா சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ 6 people 1 2 3 4 5 6 they are facing south. சவுத் ஃபேஸ் பண்ணும்போது இந்த சைடு this will become left, இந்த சைடு will become right. ஓகே, இதை நீங்க முதல்ல இண்டிகேட் பண்ணிக்கணும், அப்பதான் தப்பு இல்லாம சால்வ் பண்ணுவோம். ஓகே, நீங்க சவுத் சைடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும். ஓகே, இப்ப 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் எது இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா D sitting second to the left of C அப்படின்னு என்ன அர்த்தம்? D is second to the left of C அப்படின்னா D C இப்படி வருதுன்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் சின்னா இதுதான் லெஃப்ட் சைடு, இங்க மேல வரைஞ்சிருக்குமே, திஸ் இஸ் லெஃப்ட் சைடு. அப்ப சில இருந்து செகண்ட் லெஃப்ட் தான் டி அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வரும். பி சிட்டிங் டு தி ஃபோர்த் ரைட் ஆஃப் ஏ, அப்ப ஏல இருந்து ஃபோர்த் ரைட் 1 2 3 4 இங்க பி வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். மொத்தம் இருக்கிறது 6 பேர். அதுல இந்த 4 பேர்த்தோட அரேஞ்ச்மெண்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. பிஏ நடுவுல 3 பேர் அப்படின்னா 5 அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப 2 ஆப்ஷன் தான் நமக்கு வரும். ஓகே, 1 2 3 4 5 6 1 பி இங்க வந்துச்சுன்னா 3 கேப் ஏ இங்க வரும். அப்படி இல்லைன்னா பி இங்க வந்துச்சுன்னா ஏ இந்த எண்ட்ல வரும். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு பாசிபிள். ஓகே, இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சரி. இ சிட்டிங் அட்ஜசன்ட் டு பி அப்படின்னா இயும் பியும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்னு இபி வரலாம் அல்லது பிஇ வரலாம், ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். A is not sitting at an adjacent end. A வந்து adjacent endல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி வராது. ஏன்னா இதுல adjacent end வந்துருது A. ஓகே, அப்ப this is the right possibility. இப்ப பாருங்க பிஇ வரும் இல்லைன்னா இபி வரும் இல்லையா, அப்ப பிஇ தான் வரும். இபி வரதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால இதையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சி 2 கேப் டி வரும் அப்படின்னா வரத்துக்கு ஒரே பாசிபிலிட்டி என்ன, இந்த இடத்துல சி போட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 கேப் டி வரத்துக்கு வராது. அதனால அந்த இடத்துல சி நம்ம போட முடியாது. ஒரே ஆப்ஷன் என்ன, சி இங்க 2 கேப் டி. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி பாசிபிலிட்டி. பேலன்ஸ் என்ன இருக்கு, ஏ பி சி டி இ எஃப், அதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி சில பாசிபிலிட்டிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்
you can solve the question. தெளிவா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பு இல்லாம எழுதுனீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். கன்ஃபியூஸ் பண்ணி மாத்தி மாத்தி அடிச்சு எழுதி பண்ணீங்கன்னா தப்பான ஆன்சர் வரதுக்கு, தப்பான அரேஞ்ச்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தெளிவா ஒர்க் அவுட் பண்ணுங்க, அடிச்சு அடிச்சு பண்ணாதீங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம அரேஞ்ச்மெண்ட் இங்கே எழுதிக்கலாம். பிஇசி எஃப்ஏடி, பிஇசி பிஇசி எஃப்ஏடி இதான் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்துச்சு. ஓகே, ஓகே. இதுல வந்து there is a small mistake. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் D is sitting second to the left of C அப்படின்னா D ல இருந்து செகண்ட் அப்படின்னா எங்க வரும்? இங்க வராது, இந்த இடத்துல வந்துரும். C இப்படி வந்துரும். ஓகே, செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் C அப்படின்னா இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அப்படின்றதுனால நம்ம அரேஞ்ச்மெண்ட் எங்க வருது? C ஸ்பேஸ் D அப்படி வரணும். அதனால இங்க வரும் C, இங்க F வரும். அது ரெண்டு மட்டும் மாறி வரும். ஓகே, ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. தப்பா பண்ணோம்னா அதுக்கப்புறம் வர ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் தப்பா பண்ணிடுவோம். ஸோ தி ரைட் ஆர்டர் இஸ் BF CAD. BF CAD. ஓகே, ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். D sitting second to the left of C. ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல பார்க்குறோம். D second to the left of C. Remember, we are facing south. இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால this is left, this is right. ஓகே, அப்ப D is second to the left of C. Yes, true. B is sitting to the fourth right of A. A ல இருந்து fourth right B. 1 2 3 4. Yes. E is sitting adjacent of B. Yes. A is not sitting at adjacent end. ஆமா, A endல இல்ல. சோ எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். Who is sitting in the extreme left end? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல யார் இருக்கா? ஒன்னு B, D, ரெண்டு பேர் தான் எண்ட்ல இருக்காங்க. நம்ம சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகே, அப்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல யார் இருக்காங்க? D. ஆப்ஷன் D is the answer. Who is sitting at the extreme right of E? Right of F. எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் எஃப்னா எது? எஃப்க்கு ரைட், எஃப்க்கு ரைட்னா இந்த சைடு. ஓகே, ஆப்ஷன் B is the ரைட் ஆன்சர். நீங்க யூஸ்வலா ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு Dன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எது லெஃப்ட் எது ரைட்டுன்ட்டு. ஸோ எஃப்க்கு எக்ஸ்ட்ரீம் ரைட்ல யார் இருக்காங்கன்னா B. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் E அண்ட் C? ஈக்கு சிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. F மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, ஈக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 1%. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், who is sitting fourth to the left of E? E ல இருந்து fourth left பாருங்க. E இங்க இருக்கு, this position.
இருந்து ஃபோர்த் லெஃப்ட்னா என்ன, இந்த பக்கம் பார்க்கணும், ஏன்னா லெஃப்ட் சைடு அங்க இருக்கு. ஸோ 1 2 3 4, ஃபோர்த் லெஃப்ட்ல டி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். Which of the pairs are not matching? Not matching. Okay. BEF CAD. BEF CAD. இதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட். இதுல எந்த பேர் மேட்ச் ஆகலன்றாங்க. ஒன்னு பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரு, இன்னொன்னு இஎஃப் இந்த ரெண்டு பேரு, இன்னொன்னு எஃப்சி இந்த ரெண்டு பேர், இன்னொன்னு சிஏ இந்த ரெண்டு பேர், இன்னும் பிஏ இந்த ரெண்டு பேர். ஓகே, பொசிஷன் வைஸ் பார்த்தோம்னா இது 1 2 3 4 5 6. இதுல பிசி அப்படின்றது என்னது 1 4, இஎஃப் அப்படின்றது 2 3, எஃப்சி அப்படின்றது 3 4, சிஏ அப்படின்றது 4 5, பிஏ அப்படின்றது 1 5. ஓகே, இதுல எந்த பேர் டிஃபரெண்டா இருக்கு? 1 4 2 3 3 4 4 5 1 5. So 15 45 34 23 14. மேபி நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா we can say 23 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஓகே, 14 வந்து பிரைம் நம்பர் இல்ல, 34 பிரைம் நம்பர் இல்ல, 45 15 ரெண்டுமே பிரைம் நம்பர் இல்ல. 23 தான் பிரைம் நம்பர். அதனால நம்ம இஎஃப் தான் வந்து டிஃபரெண்டான பேர், மேட்ச் ஆகாத பேர், அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, சில டைம் பொசிஷன்ஸ் இப்ப இஎஃப் பக்கத்திலேயே இருக்கு, எஃப்சி பக்கத்திலேயே இருக்கு, சிஏ பக்கத்திலேயே இருக்கு, இன்னொன்னு ஏடி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிசி தான் ஆன்சர்னு செலக்ட் பண்ணலாம், ஏன்னா அது தூரமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. பொசிஷன்ஸையும் போட்டு பாருங்க, நம்பர் வைஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற எந்த ஆப்ஷனும் இதுல வரல, ஏன்னா பி அண்ட் சிக்கு 1 and 4, பி அண்ட் ஏக்கு 1 and 5, அப்புறம் 2 3 3 4 4 5 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதுல டிஃப்ரெண்டான பேர் எதுன்னு பார்த்தா நம்ம நம்பர் வைஸ் பார்த்தோம்னா இஎஃப் வருது, ஏன்னா அது பிரைம் நம்பர் பொசிஷன்ஸ்ல இருக்கு 2 3. ஓகே, நெக்ஸ்ட் 8 persons are sitting in 2 parallel rows containing 4 people each in such a way that there is an equal distance between adjacent persons. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து பர்சன்ஸ்க்கு இருக்கிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது 8 persons இருக்காங்க, they are sitting in 2 parallel rows containing 4 people each. அப்படின்னா 2 ரோ லீனியர்ல வந்து டபுள் ரோல இருக்காங்க. ஸோ இங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து 2 parallel rows அப்படின்றது. parallel அப்படின்னா என்ன?
இந்த மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் parallel lines. ஜாமெட்ரில எல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, A is parallel to B அப்படின்னா இப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்ற விசுவலைசேஷன் நமக்கு உடனே தெரிஞ்சிடணும். In row 1, A, B, C, D are sitting, all of them facing south. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதுல யார் யார் இருக்கா? A, B, C, D இருக்காங்க. இப்படி சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கு. செகண்ட் ரோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதுல யார் யார் இருக்காங்க? EF, GH இருக்காங்க. ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Therefore, in the given seating arrangement, each member sitting in a row faces another member of the row. Okay, so இந்த ரோ பீப்புள்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரோ பீப்புள்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கிவன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 1 2 3 4 இது வந்து ABCD இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க. EF GH இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க. அது எங்கெங்க யார் வருவாங்கன்னு தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, இதே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இண்டிகேட்டிவா எழுதியிருக்கோம். G sits second to the right of E அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இவங்க எல்லாம் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. G second to the right of E அப்படின்னா இப்படி வரும். G sits second to the right of E. நார்த் ஃபேஸ் பண்ணும்போது this will be right side, this will be left side. இதுவே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே ABCD, அவங்களுக்கு this will be left side and this will be right side. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட். இந்த EFGHக்கு இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ டபுள் லீனியர் ரோல் இருக்கும்போது கேர்ஃபுல்லா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, G sits second to the right of E. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வரும், நமக்கு தெரியுது. The one who faces E sits to the immediate right of C. The one who faces E sits to the immediate right of C. அதாவது E ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ABCDல யாராவது ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. They are sitting immediate right of C அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம சால்வ் பண்ணலாம். A faces immediate neighbor of E. A வந்து E யோட நெய்பரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, H sits to the immediate left of the person who faces D. H எங்க இருக்காங்க? D ஃபேஸ் பண்றவங்களுக்கும் லெஃப்ட்ல தான் வந்து H இருக்காங்க. ஓகே, H does not sit at extreme left end of the line அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, H வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இல்லை. H does not sit at an extreme end, which means இங்க H வராது, இங்கேயும் H வராது. Therefore E space G
வருது அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன், இ ஸ்பேஸ் ஜி இங்க வரலாம், இல்ல இ ஸ்பேஸ் ஜி இங்க வரலாம். இப்ப வந்து இந்த இடத்துல ஹச் வரும், இங்க ஹச் கண்டிப்பா வரும். இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வரும் இல்லையா? சோ இந்த ரெண்டு இடத்துலயும் ஹெச் வரும் அப்படின்றதுனால நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருது? இ ஹெச் ஜி ஸ்பேஸ் இப்படி வரலாம், இல்லனா ஸ்பேஸ் இ ஹெச் ஜி. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா ஹச் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒன்று செகண்ட் பிளேஸ்ல வரும், இல்லைன்னா தேர்ட் பிளேஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வராது. மீன்வைல் நமக்கு இ அண்ட் ஜிக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு தெரியுது. அது வேற யாரும் இல்லை, ஹெச் தான். தர்ஃபோர் மீதி இருக்கிறது என்னது? எஃப். ஸோ எஃப் இங்க வரும், இல்லைன்னா இங்க வரும். ஓகே, ஸோ இஹெச் ஜிஎஃப் இது ஒரு பாசிபிலிட்டி, இல்லைன்னா எஃப்இ ஹெச்ஜி இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து எதை எலிமினேட் பண்ண முடியும்னு பார்ப்போம். தி ஒன் ஹூ ஃபேசஸ் இ சிட்ஸ் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் சி அப்படின்றாங்க. அதாவது இ ஃபேஸ் பண்றவங்க இமீடியட் ரைட் ஆஃப் சி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். ஏ ஃபேசஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்னு சொல்றாங்க. ஈயோட இமீடியட் நெய்பர் யாரு? எஃப்பும் ஹெச்சும். ஓகே, அப்ப ஏ எங்க வருவாங்க? இமீடியட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டா ஹெச் மட்டும்தான் நெய்பர். செகண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்பும் நெய்பர் ஹெச்சும் நெய்பர். அதனால ஆப்போசிட்ல பார்க்கும்போது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இ ஹெச் ஜி எஃப். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏ எங்க வரும்ன்றாங்க? ஏ ஃபேசஸ் தி இமீடியட் நெய்பர் ஆஃப் இ. நெய்பர் ஆஃப் இ என்ன? ஹெச். அப்ப ஏ இங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே செகண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எஃப் இ ஹெச் ஜி. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ஃபேசஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் இன்னா, நெய்பர் ஆஃப் இன்னா எஃப்பும் ஹெச்சும். அப்ப ஏ இங்க வரலாம், இங்க வரலாம். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டியில நமக்கு என்ன தெரியுது? இந்த எண்ட்ல ஏ வராது அப்படின்னு தெரியுது. ஓகே, இந்த இடத்துல ஏ வராது அப்படின்றது தெளிவா தெரியுது. நெக்ஸ்ட், ஹச் சிட்ஸ் டு தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் தி பர்சன் ஹூ ஃபேசஸ் டி. ஹச் எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க? டிக்கும் லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ டியை ஃபேஸ் பண்றவங்க லெஃப்ட்ல தான் ஹெச் அப்படின்றாங்க. ஓகே, டியை ஃபேஸ் பண்றவங்களுக்கும் லெஃப்ட்ல இருக்கிறவங்க ஹச் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னு டி இங்க வருவாங்க, அப்பதான் டி ஃபேஸ் பண்றவங்களுக்கும் லெஃப்ட்ல ஹச் கரெக்டா மேட்ச் ஆகும். அல்லது இங்க வரலாம், டி ஃபேஸ் பண்றவங்களுக்கும் லெஃப்ட்ல இருக்கிறவங்க ஹச். ஓகே, therefore டி வந்து ஒன்னு இந்த பொசிஷன்ல வரும், இல்லைன்னா இந்த பொசிஷன்ல வரும். ஓகே, now the first, the one who faces E sits to the immediate right of C. E வந்து ஃபேஸ் பண்றவங்க, the one who faces E
யாரு? ஒன்று இந்த பொசிஷனில் இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பொசிஷனில் இருப்பாங்க. தி ஒன் ஹூ ஃபேஸஸ் இ சிட்ஸ் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் சி அப்படின்றாங்க. ஸோ சிக்கு ரைட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த பக்கம் எதுவுமே இல்லை. இப்போ ரைட் ஆஃப் சின்னா எது? இங்கே தான் வந்து சி வந்தாதான் இந்த இடத்துல இமீடியட் ரைட்னு வரும். ஏன்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் ரைட். ஓகே, அப்ப சிக்கு இமீடியட் ரைட்ல இருக்கிறவங்க தான் இயை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த டைரக்ஷன் சி இங்க தான் வரும், டி இங்க தான் வரும், அப்ப ஏ இங்க தான் வரும். அப்ப மீது என்ன இருக்கு? பி. ஓகே, ஸோ வி கம் டு தி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். எப்படி வருது? ஏ பி சி டி, இந்த பக்கம் எஃப் இ ஹச் ஜி. ஓகே, இதுதான் நம்ம ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டா வந்தது. ஸோ சில பாசிபிலிட்டி டயக்ராம் போடும்பொழுது நமக்கு ஆன்சர் அறிவாகுது. வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஜி சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ. இ எங்க இருக்கு? இக்கு செகண்ட் ரைட்னா இது பாருங்க, ரைட் இங்க இருக்கு, செகண்ட் ரைட்டு ஜி. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஜி சிட்ஸ் டு தி செகண்ட் ரைட் ஆஃப் இ. தி ஒன் ஹூ ஃபேஸஸ் இ சிட்ஸ் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் சி. இயை ஃபேஸ் பண்றவங்க யாரு? பி. அவங்க இமீடியட் ரைட் ஆஃப் சி இருக்காங்களா? எஸ், இமீடியட் ரைட் ஆஃப் சி தான் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், ஏ ஃபேஸஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ. யார் ஏ ஃபேஸ் பண்றாங்க? எஃப். இமீடியட் நெய்பர் ஆஃப் இயா? எஸ், இமீடியட் நெய்பர் ஆஃப் இ. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. H sits to the immediate left of person who faces D. D யார் ஃபேஸ் பண்றாங்க? G. Therefore H sits immediate left of G அப்படின்றதும் கரெக்ட். ஓகே, அப்புறம் H does not sit on the extreme end. H extreme endல இல்ல, வேற பொசிஷன்ல தான் இருக்காங்க. Therefore the final answer is arrived correctly. ஓகே, ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு? நான் இங்க தனியா எழுதுறேன். சி ஏ ஏ பி சி டி எஃப் இ ஹச் ஜி. பிக் தி ஆட் மேன் அவுட். இதுல வந்து இ டி எஃப் ஜி ஏன்றாங்க. எது எது? இ டி எஃப் ஜி ஏ. இந்த அஞ்சுல எது ஆட் மேன் அவுட் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது. இந்த ஏஎஃப் டிஜி எல்லாமே வந்து எண்ட்ல இருக்காங்க, இ மட்டும்தான் வந்து மிடில் இருக்காங்க. therefore the right answer is option A. ன்றது தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஏன்னா மற்ற டிஎஃப்ஜி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிக்ஸ் பர்சன்ஸ் ஏ டு எஃப் ஸ்டாண்ட் இன் கியூ. இது வந்து கியூனா இப்படி உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு கியூல நிக்கிறாங்க. ஓகே, டிக்யூல ஏபிசிடிஎஃப் 6 பேர் நிக்கிறாங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர்னா வரிசையா ஏபிசிடிஎஃப் நிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. எக்ஸாக்ட்லி 2 persons ஸ்டாண்ட் ahead ஆஃப் டி. அப்படின்னா டிக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி 2 persons தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சொல்லிடலாம், இங்கதான் டி இருக்காங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி 2 persons ஸ்டாண்ட் ahead ஆஃப் டி அப்படின்னு இங்கதான் வரும். அண்ட் எக்ஸாக்ட்லி 2 behind சி அப்படின்னு அர்த்தம், சிக்கும் பின்னாடி 2 பேர் தான் நிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சி இங்கதான் வரும், அதுக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. யார் 2 பேர் நமக்கு சொல்லல இன்னும்.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டி இங்கே தான் வரும், இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு சி இங்கே தான் வரும், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நவ் 2 persons stand between A and E. ஏக்கும் ஈக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப கண்டிப்பா எங்க வரும்? ஏ இங்க இ இங்க வரலாம், அல்லது இங்க இ இங்க ஏ வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? அப்பதான் எக்ஸாக்ட்லி 2 persons stand between A and E அப்படின்றது வரும். அப்புறம் A stands exactly between C and F. ஸோ C and Fக்கு நடுவுல தான் A இருக்காங்க அப்படின்னா இஸ் கிளியர். இங்க F வந்தாதான் C and Fக்கு நடுவுல இங்க A வருவாங்க. இங்க F போட்டா D வந்துருவாங்க. அதனால தி ஒன்லி பாசிபிள் பிளேஸ் இஸ் F. A வந்து இங்க தான். ஓகே, அப்ப A இங்க வந்துச்சுன்னா E இங்க தான் வரும். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கு? A B பேலன்ஸ் இருக்கு, B எங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, so the final arrangement is B E D C A F. இதுதான் நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, question. Who stands ahead of D but behind B? நமக்கு அரேஞ்ச்மெண்ட் என்ன வந்தது? B E D C A F இப்படி வந்துச்சு. கரெக்டா? BEDCAF. ஓகே, BEDCAF. இதுல क्वेश्चन என்ன? Who stands ahead of D but behind B? D க்கு முன்னாடி யார் இருக்கா, B க்கு பின்னாடி யார் இருக்காங்க? பார்த்தா E. ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, aheadனா முன்னாடி, behindனா பின்னாடின்னு அர்த்தம். How many persons stand behind B? B க்கும் பின்னாடி எத்தனை persons இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ B க்கு பின்னாடி பாருங்க, 1 2 3 4 5 persons are standing behind B. So option 5 is the right answer for this question. Okay, so இந்த மாதிரி தான் நம்ம linear arrangement type of questions வந்து சால்வ் பண்ணோம். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாசிபிள் டயக்ராம்லாம் போடுங்க. யூ வில் ஈஸிலி கெட் தி ஆன்சர். இந்த எக்ஸாக்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பாசிபிள் டயக்ராம் போட்டோம்? முதல்ல எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி 2 persons stand head of D ன்னு டியை ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் எக்ஸாக்ட்லி 2 behind C அப்படின்னால சியை ஃபில் பண்ணிட்டோம். இதெல்லாம் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். உடனே நம்ம பொசிஷன்ஸை ஃபில் பண்ணிடலாம். தென் 2 persons stand between A and D என்ற பொழுது பாசிபிலிட்டிஸ் 2 வருது. ஒன்று EA இங்க வரலாம், இல்ல AE இப்படி வரலாம். அப்பதான் 2 பேர் நடுவில் இருப்பாங்கன்னு அர்த்தம். மற்ற பொசிஷன்ல வராது. A and D ஃபில் பண்ணி பார்த்தா நமக்கு கரெக்டா ஃபிட் ஆகாது. அதனால பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? A stands exactly between C and F. அப்படின்னா A எங்க வரும்? C இங்க இருக்கு. சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஏன்றாங்க. அப்போ எஃப் இங்கே தான் வந்தாகணும். இது ஃபில் ஆகிடும். நடுவில் ஏன்னு ஏவும் ஃபில் ஆகிடும். ஏ இங்கே வந்துச்சுன்னா இ இங்கே தான் வரும் அப்படின்றதும் ஃபில் ஆகிடும். இ அங்கே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒன்று பி தான் அப்படின்ட்டு நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபில் ஆகிடும். ஸோ BEDCAF அப்படின்றது ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ ஒரு பசில்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது பாசிபிலிட்டி டயக்ராம் மைண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட்ஸ் அண்ட் தென் த டைரக்ஷன்ஸ், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சு ஃபில் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டெண்டிங் தி session on linear arrangement organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. I wish you all the best for your upcoming bank exams. Do well. Thank you.